தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இரு நாடுகளின் முதலீடுகளை பாதுகாக்கும் வகையில் இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இரு நாடுகளுக்கு இடையேயான முதலீடு இப்போது 7,000 கோடி ரூபாயாக உள்ள நிலையில் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் மூலம் இரு நாடுகளுக்கான முதலீடு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கையெழுத்தான ஒப்பந்தம் மூலம் இரு நாடுகளின் தொழில்களும் பொருளாதாரமும் வளர்ச்சியடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டு ஒப்பந்தம் குறித்து பேசியுள்ள இஸ்ரேல் நிதியமைச்சர் ஸ்மோட்ரிக், இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தான முதலீட்டு ஒப்பந்தமும் மூலம் இந்தியா மற்றும் இஸ்ரேலின் தனியார் நிறுவனங்கள் இரு நாட்டு பொருளாதாரங்களில் முதலீடு செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தனியார் நிறுவனங்கள் இஸ்ரேலில் செய்யும் முதலீடுகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும். அதேபோல இஸ்ரேலின் தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் செய்யும் முதலீடுகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும். இரு நாடுகளுக்கு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக இரு நாட்டு உறுப்பினர்களும் இணைந்து பணியாற்றி வருவதால் இரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரும் மாதங்களில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 3 முதல் 4 மடங்கு வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும், சைபர் பாதுகாப்பு, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உயர் தொழில்நுட்ப துறைகள் உள்ளிட்டவற்றில் இரண்டு நாடுகளும் அதிகமாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று ஸ்மோட்ரிக் கூறினார்.